பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 58 verse 13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ஆமேன். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்மையான உபவாசம் எது என்று சொல்லி இந்த அதிகாரத்துல முதல்ல இருந்து அப்படியே ஆண்டவர் நிறைய காரியங்களை அவங்களுக்கு சொல்றத பார்க்கிறோம். உண்மையான உபவாசம் அப்படின்னா துரத்துண்டவர்கள் எல்லாம் உன்னிடத்துல சேர்த்து கொள்ளணும், நீதி நியாயத்தையும் செய்யணும், அந்த மாதிரி சிறுமைப்பட்ட ஜனங்களுடைய காரியங்களை நீ விசாரிக்கணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் சில கட்டுண்டவர்களை நீ விடுவிக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் அப்படிலாம் நீ செய்தினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை நான் திருப்தி செய்வேன், நீ நீர்ப்பாய்ச்சி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக மாற்றுவேன், அப்படிலாம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில என்னன்னா உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாம, ஏன்னா அந்த பரிசுத்த நாளை கர்த்தர் ஏன்னா நீ பரிசுத்தமா இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாகன்னு ஒரு கட்டளையாகவே ஆண்டவர் கொடுத்திருந்தாங்க இல்லையா. ஏன்னா 6 நாள்ல ஆண்டவர் உலகத்தை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தார். அதை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லையா. நம்ம ஆதியாகமத்துல படிக்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இல்லையா, அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அதுல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாம உன் காலை விலக்கி இல்லையா உன்னுடைய வழிகளின்படி நடவாம, உனக்கு என்ன கரெக்டா பண்ணுதோ, உனக்கு எது விருப்பமோ அதை செய்யாம உன் காலை விலக்கி அந்த உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாமலும், எனக்கு இஷ்டமானது எனக்கு இதுதான் பிரியம் அப்படின்னு உனக்கு இஷ்டமானது நீ செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்போ உனக்கு இஷ்டமானது செய்யாம உன் சொந்த பேச்சை பேசாம கர்த்தருடைய நாளை நீ மன மகிழ்ச்சி நாள் என்றும் அதை மகிமை நாள் என்றும் நீ பரிசுத்த நாளே மகிமை உள்ள நாள் என்றும் மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது இல்லைன்னா கர்த்தர் உன்னிலே மன மகிழ்ச்சியாக இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார், உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று சொல்லி அடுத்த வசனத்தில் அப்படி நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இன்றைய நாள் ஓய்வு நாள் இல்லையா, நம்ம ஆலயத்துக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள். இது ஒரு மன மகிழ்ச்சி நாள். இட்ஸ் a day of delight. இல்லை, சில பேருக்கு அவங்களோட பர்த்டே ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா. இல்லை ஏதோ அவங்களோட வெட்டிங் அனிவர்சரி ஒரு சந்தோஷமான நாளா அப்படி இது பண்ணுவாங்க இல்லையா, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, இந்த நாள் கர்த்தருடைய நாள் என்ன நாளா, இது மன மகிழ்ச்சி நாள். ஆமே, அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல ஏன் இது மன மகிழ்ச்சி நாள்னா, இந்த நாள்ல நம்ம கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் இல்லை. இதை பரிசுத்தமாய் நம்ம ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. ஆகையினால் நமக்கு இஷ்டமானதை நம்ம செய்யாம இல்லையா, நம்முடைய கால்களை விலக்கி நமக்கு எங்க போவோம், நம்ம இஷ்டமான இடத்துக்கு மற்ற இடங்களுக்கு அப்படி போகாம இல்லையா, நமக்கு இஷ்டமானதை செய்யாம நம்முடைய சொந்த பேச்சை கூட பேசாமல் என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா. அப்படி எனக்கு இங்க போறதுக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம அசட்டை பண்ணி விடக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள்,
இந்த நாளை வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு செட் அசைடு இல்லை இந்த நாளை ஆண்டவருக்கு என்று வைத்து இதை ஒரு இது கட்டாயமா ஐயோ நான் இது சர்ச்சுக்கு போகணுமே, ஐயோ நான் இதை செய்யணுமே அப்படி கேட்டு ஒரு மன மகிழ்ச்சி நாளா தாவீது சொல்லுகிறார்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் சந்தோஷமா இருந்தேன், நான் மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி கர்த்தருடைய நாள் இது. கர்த்தரை ஆராதிக்க நான் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும், இது மகிமையான ஒரு நாள், கர்த்தரை நான் மகிமைப்படுத்தணும், காணிக்கைகளால் ஆண்டவரை நான் கனப்படுத்தணும் என்று சொல்லி பிரியமானது இந்த நாளை நம்ம ஒரு கனமான ஒரு நாளா, ஒரு மகிமையான ஒரு நாளா, ஒரு மனமகிழ்ச்சி நாளா அப்படி நம்ம இதை அனுசரிப்போமானால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் இல்லையா. அடுத்த வசனத்திலே கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை சொல்றார். என்னன்னா அப்போ நம்ம கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சி, நம்மை குறித்து ஆண்டவர் நம் பேர்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய நாமத்து நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லி எல்லாம் வசனம் இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் என்னன்னா உயர்ந்த இடங்களெல்லாம் உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. ஆமே தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரை எங்களுக்கு பிரியமானது, எங்களுக்கு சரியா தோன்ற காரியங்களை நாங்க செய்யாம ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க இதை மன மகிழ்ச்சி நாளாக இந்த நாளை நாங்கள் கொண்டாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இது மகிமையுள்ள நாளாக ஆண்டவரை கருதி உண்மை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரை நன்றி. இந்த நாளை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.